இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், இந்த சத்தம் போடுற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன், ஜாக்கிரதை. ஜமுனா, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் எப்ப பார்த்தாலும் அயலிய திட்டிக்கிட்டே இருக்க? முதல்ல நீ இப்படி கத்துறத நிறுத்து. உன் அருமை மருமக என்ன செஞ்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசு. இந்தா பாரு நல்லா. இப்படிலாம் பண்ணா கத்தாம கொஞ்சுவாங்களா என்ன? அயலி, என்னம்மா இது? அது இல்ல மாமா, இன்னைக்கு சிவாவுக்கு பிறந்த நாள். இது அவங்க அம்மா புடவை, அதனாலதான் எனக்கு கொடுத்தாரு. நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே தவிர எங்களுக்குள்ள வேற ஒண்ணும் இல்ல மாமா. இது சும்மா நார்மலா எடுத்த போட்டோ தான். ஓ, என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அதுக்கு நீ இப்படியா இடிச்சுக்கிட்டாலாமா போட்டோ எடுப்பாங்க? செல்லம்மா, தேவையில்லாம என் பொண்ணை பத்தி தப்பா பேசாத. என் பொண்ணு அந்த அளவுக்கெல்லாம் போக மாட்டா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இல்லையே. சரி, அப்படி இவ சொல்றதெல்லாம் உண்மைன்னே வச்சுக்கலாமே. அப்போ அவன் கொடுத்த புடவைய இவளை தூக்கி எறிய சொல்லுங்க. இது என் அம்மாவோட புடவை. உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். பண்ண சொல்லுங்க. அத என்ன தூக்கி போடுறது? அவ மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்லனா இப்பவே அந்த புடவைய கொளுத்தி போட சொல்லுங்க பாப்போம். ஏண்டி, உனக்கு அறிவே இல்லையா? புடவை யாராவது கொளுத்த சொல்வாங்களா? அவ மனசுல எந்த தப்பும் இல்லனா கொளுத்த சொல்லுமா? எதுக்காக இப்படி யோசிச்சுட்டு நிக்கணும்? அயலி, நீ பேசாம என் கூட ஆசிரமத்துக்கே வந்துருமா? இந்த நரகத்திலிருந்து தினமும் வேதனை அனுபவிக்கிறதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. அயலி, உன் மாமா சொல்றதான் சரி. நீ பேசாம அவர் கூட கிளம்பி போயிடு, அதான் நல்லது. ஒரு பொண்ணா இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதும் ரொம்ப முக்கியம். பொண்ணு தான் ஒரு குடும்பத்தோட வேறு. நீ வேறா இருந்து இந்த குடும்பத்தையும் இந்த மரத்தையும் நீ தான் பாத்துக்கணும். நீங்க என்ன சொல்றது? இப்ப மட்டும் அவ அந்த புடவைய கொளுத்தாம மட்டும் இருக்கட்டுமே. நானே இவளை வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாரு. ஏய், நீ தப்பு பண்ணலன்னா எங்களுக்கு நிரூபி. இல்லையா? இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பு. இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பு. இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பு. கிளம்பு. கொளுத்து கொளுத்துடி. வேண்டாம் அயலி, சொன்னா கேளுமா. ஏய், இவங்களுக்கெல்லாம் நீ நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. புடவையெல்லாம் கொளுத்த வேண்டாம், சொல்றத கேளு. என் மேல எந்த தப்பும் இல்ல பாட்டி.
ஐயோ வாங்க போலாம். தலை எழுத்து. ராட்சசிங்க அவங்களுக்கு எப்படித்தான் இப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு தோணுதோ தெரியல. இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் அவளுங்க அனுபவிப்பாளுங்க. இந்த புடவைய அவரோட அம்மா புடவைன்னு சொல்லி கொடுத்தாரு பாட்டி. அப்ப அவரோட மனசுல என்ன எந்த இடத்துல வச்சிருக்காருன்னு பாத்தியா பத்தோ? இப்ப அவரு பிறந்த நாள் அன்னைக்கு ஏன் இந்த புடவைய கட்டலன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? சரி விடு அயலி. சிவா நம்ம வீட்டு புள்ள, அவன் சொன்னா புரிஞ்சுப்பான். அவர் என்னதான் புரிஞ்சுக்கிட்டாலும் அவர் மனசுல அந்த வலி இருக்கதானே செய்யும் பத்தோ. இத பாரு, நாம நாளைக்கே கடைக்கு போய் இதே மாதிரி ஒரு புடவைய வாங்கி சமாளிச்சுக்கலாம். நீ கவலைப்படாதம்மா, வருத்தப்படாத, அழாத. அம்மாடி, இந்த போன்ல நீயும் சிவாவும் ஒரு போட்டோ எடுத்திருக்கீங்கல்ல, எங்க அதை காட்டு. அது எதுக்கு பத்தோ? நீ குடு, பாத்துட்டு தரேன்னு சொல்றேன்ல. என் கண்ணை பட்டுடும் போல இருக்கு. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? போதும், நிறுத்து பத்து. மத்தவங்க தான் எங்களை பத்தி புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீயும் அப்படிதான் எங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப நான் அப்படி என்னடி சொல்லிட்டேன்? போதும், இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். அப்படி ஒரு எண்ணம் ஏன் மனசுலயும் இல்ல, அவர் மனசுலயும் இல்ல.